என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு. அது ரன் அவுட்டே கிடையாது. ரன் அவுட் 2019ல என்னோட வாழ்க்கையை ஒரு மாதிரி புரட்டி பிடிச்சது. ஃப்ரம் தட் டே ஐ வாஸ் நாட் த இன்னும் சேம் அப்படின்ற மாதிரி யா தான். வந்து 6 balls டிஃபரன்ஸ் இருக்கும். 8 runs ஆஃப் 14 balls. ராய்டுக்கு 1 run ஆஃப் 4 balls. தோனிக்கு 2 runs ஆஃப் 8 balls. அந்த டைம்ல அது படலங்கிறத தாண்டி அது சென்சிபிள் நான் சொல்லுவேன். அவ்வளவு ஆஸ் சிம்பிள் அஸ் ஓகே இதே பர்டிகுலர் ஐபிஎல் சீசன்ல தான் 48 பால்ல 84 ரன் ஹிஸ் பர்சனல் ஹையஸ்ட் தோனி அடிப்பாரு. ஓகே ஓகே ஆனா 20 பால் நீ அவரோட ஸ்கோரை பாரு என்ன இருந்திருக்குன்ட்டு. தட் வாஸ் தோனி சீசன். லீடிங் ரன் ஸ்கோரர் லிஸ்ட்ல 13th. அந்த பயங்கரமான சீசனே வந்து சீசன். தோனி தான் கொண்டு போவாரு சிஎஸ்கேவே. எக்ஸ்ட்ரா ஒரு 10 பால் அந்த மனுஷன் ஆடி இருந்தாருன்னா மேட்ச் முடிஞ்சிருக்கும் முன்னாடியே. அசால்ட்டா 19 18வது பால் 19 ஈஸியா மேட்ச் முடிஞ்சிருக்கும். Correct. அங்கதான் ஒரு பெரிய பூகம்பமே ஒண்ணு நடக்குது. ஈஸியா அது ஆனா அந்த ரன் அவுட் அந்த ரன் ஓடி கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. அது தேவையில்லாம ரொம்ப கிரீடியா இருந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. at the end of the day நீ அந்த ரன் அவுட் திருப்பி பாக்குறேன்னு வச்சுக்கோயேன். தட் வாஸ் எம்எஸ் தோனிஸ் கால் டு ரன். ஹவு ஆஃபன் டு யூ see எம்எஸ் தோனி கெட்டிங் ரன் அவுட் எக்ஸப்ட் ஃபார் 2019? அது வந்து க்ளோஸ் அது எப்படின்னா பேட்ஸ்மேன் தான் ஃபேவர் பண்ணிருக்கணும். பட் ஆனா அது க்ளோஸ் கால் தான். அது ஒன்னும் சொல்ல முடியாது ஒன்னும். பேட்டோட ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம்னா கிரீஸ் அதுதான் பெனிஃபிட் ஆஃப் பேட்ஸ்மேன் கொடுத்து அது நான் ஒத்துக்கிறேன். எம்ஐ அதனாலதான் இந்த மாதிரிலாம் ஃபேவர் பண்ணாங்க அப்படின்லாம் வந்து ரொம்ப ஸ்கெப்டிக்கலா பேசணுன்ற மாதிரி நான் பேச விரும்பல. ஆனா ஒருவேளை அது எம்ஐயா இல்லைன்னா அந்த மாதிரி டிசிஷன்ஸ் அங்க நடந்திருக்காதுங்கிறது மட்டும் எனக்கு ஒரு கட் ஃபீலிங் கண்டிப்பா இருக்கு. ஒரு கிங்ஸ்ல மஞ்சாட்டுன்னு வச்சுக்கோயேன். இப்ப அவங்க சொல்லுவாங்க அங்க சிஎஸ்கே இல்லைன்னா நமக்கு ஃபேவரா இருந்திருக்கும் அப்படின்னுவாங்க. சோ வந்து அது பெர்ஸ்பெக்டிவ் தான். அதை நீ ஒன்னும் மாத்த முடியாதுன்ற நானு. அது வந்து அம்பையரே ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் போதுல டெசிஷன் எடுத்துதான் ஆகணும். அது மேபி ஃபேவர் ஆகலாம் ஆகாம போலாம். பட் எதுவும் சொல்ல முடியாது. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எடுக்கிற டெசிஷன் தான்.